ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد لقد قال الله تعالى في محكم التنزيل العلي والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا ويغفر لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளப்பெரும் கருணையாளன் அல்லாஹ்வினை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் நாமெல்லாம் அவனால் தேர்வு செய்யப்பட்டு ஒப்புக்கொள்ளப்பட்டு அவனுடைய அருளை கொண்டு பூமிப்படுத்தப்பட்ட மார்க்கமாகிய இஸ்லாத்தை நமது வாழ்க்கை நெறியாக ஏற்று அதன் அடிப்படையிலே நம் மீது கடமையாக்கப்பட்ட இந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் அருளுக்குரிய இந்த மஜ்லிஸிலே நாம் எல்லாம் வீற்றிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, நீண்ட நெடிய காலமாக ஒரு சில சகோதரர்கள் குழந்தை வளர்ப்பது எப்படி என்பதை பற்றி பேசுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ரொம்ப நாளா. நீ அதை போய் விஷயமா சொல்லுங்க. நான் இப்போ உள்ள சூழ்நிலையில குழந்தைகள்லாம் ரொம்ப மோசமா இருக்கு, கண்டிப்பா சொல்லுங்க. அவன் எந்த கோணத்தில் சொன்னாங்க தெரியல, ஆனா சொல்லப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனால் குழந்தை வளர்ப்பு என்பது நாம நினைக்கிற மாதிரி ஒரு செடி வளர்க்குற மாதிரி இல்லை. காலையில யார்கிட்டயே பேசிக்கிட்டு இந்த பக்கமா தண்ணி ஊற்றினா அந்த பக்கமா வளர்ந்துரும். செடியை பார்த்து கொஞ்சி தண்ணி ஊற்ற வேண்டாம். அதன் மீது பறந்து போகக்கூடிய குப்பை கூட அது தனக்கு உரமாக்கி கொள்ளும். இயற்கையிலேயே அல்லாஹ் அதுக்கு ஒரு அறிவை ஆற்றையும் ஒன்றொன்று கொடுத்திருக்கிறான். ஆனால் குழந்தைகளை வளர்ப்பது என்பதற்கு கொஞ்சம் சிரமம் தான். யாருக்கு சிரமம் என்றால் உண்மையை விளங்கிக் கொள்ளாதவர்களுக்கு சிரமம். உண்மையையும் சத்தியத்தை விளங்கிக் கொண்டவர்களுக்கு குழந்தை வளர்ப்பது அந்த செடிக்கு தண்ணி ஊற்றுவது போலதான், ரொம்ப இலகுவானது. இப்ப அடிப்படையில பெற்றோர்கள் இரண்டு வகை. அங்கிருந்து தான் நம்ம இந்த பாடத்தை ஆரம்பிக்கணும். அடிப்படையில பெற்றோர்கள் இரண்டு வகைப்படுவார்கள். அதுல முதல் வகை எப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வோட தூர் சொன்ன ஒரு ஹதீஸை நம்ம நான் சொல்லிடுறேன். அபுதாபில் வரக்கூடிய ஹதீஸ். உங்களுடைய குழந்தைகளை 7 வயதிலேயே தொழுகைக்கு நீங்க தயார்படுத்துங்க, ஏவுங்கள். 10 வயதாயும் அது தொழவில்லை என்றால் அதை ஒழுங்குபடுத்துக்கணும் வார்த்தை இருக்கு, லேசாக அடியுங்கள் என்ற வார்த்தையும் இருக்கு. லேசா செல்லமா கண்டிக்கிற மாதிரி, அந்த மாதிரி 2 விதமான ஹதீஸ்கள் இருக்கு. எப்படினாலும் 10 வயசானா குழந்தைய தொழாம நம்ம என்ன செய்ய முடியாது, பார்த்து கொண்டு இருக்க முடியாது. இது முதல்ல செய்தி. ஏன் தொழுகை சொல்ற அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க தொழுகைக்கு? 10 வயசு அப்படின்னா 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், அவ்வளவுதான், அவன் பெரிய விவரமெல்லாம் இருக்காது. ஏன் அப்பவுமே ஒரு கண்டிப்பா தொலை சொன்னாங்கன்னா, அதுதான் ஒரு குழந்தைக்கு சரியது தவறியது என்று பதிவு வைக்கக்கூடிய பருவம். நம்ம இதுல சொல்லுவாங்க என்னன்னா, 5இல் வளையாதது 50இல் வளையாதுவாங்க தமிழ்ல ஒரு பழமொழி. அல்லாஹ்வுடைய தூதர் வேற விதமா அழகா சொல்லிட்டாங்க. 10 வயசுலேயே குழந்தைக்கு என்ன இருக்கு, தொழுகை கடமை என்பதை உணர்த்த வேண்டும். இப்ப யார் உணர்த்துவது? இதான் முதல் கேள்வி. குழந்தைக்கு தொழுகை கடமைங்கிறது அல்லாஹ்வோட தூதர் சமுதாயத்துக்கு செய்தியை சொல்லிட்டாங்க. இப்ப வீடு வீடா சொல்ல முடியுமா? முடியாது. செய்தி பொதுவானது. பிள்ளை பெறுவோர் ஒவ்வொருவருக்கும் அது தனித்துவம் மிக்க தனிச்செய்தி.
அப்போ அந்த செய்தியை புரிந்து கொண்டவர்கள் குழந்தைய என்ன பண்ணணும்னு பார்த்தா, அதுல 2 வகையான பெற்றோர்கள் நமக்கு கணிச்சு பார்த்தோம்னு சொன்னா 2 வகையான டைப் கிடைக்கும். ஒரு மக்கள் எப்படின்னு சொன்னா, குழந்தை நல்லா அசந்து தூங்குவான். எல்லா பிள்ளையும் அப்பதான் நல்லா அசந்து தூங்கும். காலையில 5 மணிக்கு தான் தூங்கும். தூங்குற பிள்ளை எழுப்புவா அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் போர்வை விலை இருந்தா கூட இழுத்து விட்டு தூங்கட்டும். இப்ப என்னங்க 50 வயசா, இன்னும் கொஞ்சம் போட்டோம் அல்ல, அவனும் அப்படிலாம் ஒன்றும் கேட்க மாட்டான். இவங்க ரசூல்லாவுடைய ஹதீஸுக்கு கீழே இவங்க என்ன செய்வாங்க, ஒரு விளக்கம் கொடுத்துருவாங்க. ரசூல்லா சொன்னாங்க, எல்லாம் அப்படிலாம் செய்ய மாட்டான். புள்ள தூங்கட்டும் கொஞ்சோன்னு தூங்க விட்றாங்க. சில புள்ள கடைசி வரைக்கும் என்ன செய்யும், தூங்கிக்கிட்டு இருக்கும். ஜனாசவாத்த பழைய செலுக்கு போகும். அது வரைக்கும் தூங்கும், தொலை போவாங்க. அப்ப இழுத்து போடுறதுதான் பிள்ளைக்கு. அது தூங்கிக்கிட்டே இருக்கும் லைஃப்ல. ஆனா அதே பெற்றோர்கள் என்ன செய்வாங்க சொன்னா, 8 மணிக்கு புள்ள பிடிக்கிற வண்டி வரும், ஸ்கூல் வண்டி. அதுக்கு 7 மணிக்கு என்ன செஞ்சிடும் குழந்தைய, இவங்க போறவே இழுத்தெறிவாங்க. பிள்ளை கண்ணையை திறக்க முடியாது. 2 தட்டு தட்டுவாங்க, முழிக்காது. நட்டமா தூக்கி மூடுவாங்க. புள்ள தூங்கிக்கிட்டே இருப்பான். கையை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க. அதே பெற்றோர் இப்ப சைக்கோ மாதிரி செயல்படுறாங்க. தொழும்போது எப்படி இருந்தாங்க, இறக்கம் மிக்க பணிவென்னும் இறக்கையை தாழ்த்தின கருணை மிக்க பெற்றோரா இருந்தவங்க 5 மணிக்கு 7 மணிக்கு 2 கொம்பு முளைச்ச கொடூரங்கள் ஆயிட்டாங்க. ஏன், ஸ்கூல் வண்டி விட்டுட்டு போயிட்டா ஜன்னத்தில் பர்தௌஸ் மிஸ் ஆயிரும். பிரச்சனை அது. ஃபீஸுக்கு வேன் கொடுக்குறோம், வேனுக்கு ஃபீஸ் கொடுக்குறோம், நம்ம யூனிஃபார்ம் போடணும், பிள்ளைக்கு சாப்பிடணும். பெரிய குழந்தைங்க பார்த்தீங்கன்னு சொன்னா தூக்க சடவுலே தான் இருக்கும். ஆனா வாயை அப்படி பிடிச்சி வாயை பிளந்து என்ன செய்யறது, உள்ள தள்ளி ஒரு தட்டு தட்டி தண்ணியை ஊற்றி அவன் மிருகம் வளர்க்க மாதிரியே வளர்க்குவாங்க. அவன் தூங்கிக்கிட்டே முழுங்கிட்டு போயிடுவான். அதனாலேயே நிறைய குழந்தைகளுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. உறக்க கலக்கத்திலேயே உணவு உண்பது பெரும் நோயை உண்டு பண்ணும். இவங்க கடமை என்னது, சமைச்சிட்டோம், இப்ப இருக்க சின்ன டஸ்ட்பின் இங்க இருக்கு, இதை பெத்த அப்பா அவர் பெரிய டஸ்ட்பின், அவருக்கு 9 மணிக்கு அள்ளி போடணும், இந்த பிள்ளைக்கு 7:30 மணிக்கு அள்ளி போடணும், போட்டு பாத்திரத்தை காலி பண்ணணும், காலி பண்ணி அனுப்பிடுவாங்க. ஆனா அதே மாதிரி இன்னொரு வகையான பெற்றோர்கள் 5 மணி ஆனாலும் பிள்ளை எப்பவுமே என்ன செய்ய, நம்ம ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லி குழந்தைய 5 மணிக்கு தட்டி விடுற ஆளுகளை பார்த்துருக்கோம். நீ நம்ம பள்ளியிலேன்னு ஒரு சில பேர் பார்ப்பேன், அவங்க கரெக்டா தொலை வருவாங்க. 14 வயசு 15 வருஷம் பையன்கட்டா இருப்பாங்க, 10th படிப்பான். வீட்டுல நல்லா உரங்க போட்டுட்டு தான் பள்ளிக்கு வருவாங்க. இது எந்த வகையான குரான் சுன்னாவை கற்றுக்கொண்டார்கள் என்று நமக்கு தெரியல. இவங்க தொலைவாங்க கரெக்டா, அவங்க குழந்தைகளை வீட்டுல விட்டுட்டு வந்துடுவாங்க, பசங்களை கூட்டு வர மாட்டாங்க. அவ எப்படி நீங்க என்ன செய்தியை சொல்ல வரீங்க? உலக கல்விதான் உனக்கு முதன்மை. தொழுக உனக்கு இஷ்டம் இருந்தா நேரம் இருந்தா தொழு, அதெல்லாம் முக்கியம் இல்லை என்ற ஒரு செய்திய குழந்தைக்கு நீங்க என்ன செய்றீங்க, பதிய வைக்கிறீங்க. இதான் முதல் செய்தி. குழந்தைய வளர்க்குது முதல் கோணல் முற்றும் கோணல். முதலிலேயே நாம அல்லாஹ்வின் ரசூலை விட்டும் அல்லாஹ்வின் மார்க்கத்தை விட்டும் குழந்தை தூரமாக்கி இப்படித்தான் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து விடுகிறோம் முதல்ல. இன்னொரு பெற்றோர்கள் என்ன இருந்தாலும் தொழுவோம் மீது கடமைப்பா, விட்டு விட்டுதான் தொழுவோம். பள்ளிக்கு போ, இன்னைக்கு போக முடியலையா நாளைக்கு போ, இந்த கூட்டு போக சில இந்த குழந்தைய அனுப்பி கிடைச்சல அவன் ஒரு 2 வருஷம் கேப்ல அடிச்சுக்கிறோம்னா தொழலாம், தூக்கம் வராது, தன்னால தொலை போயிடறான். இந்த 2 வகையான பெற்றோர்கள். இப்ப குழந்தை வளர்ப்பு எப்படி என்பது இதுதான் முக்கியமான விஷயம். அப்ப குழந்தைய என்ன பண்ணணும்னு சொன்னா, வளர்க்குது அப்படிங்கிறதுக்கு முன்னால எப்படி ஒரு செடியை வளர்க்கறதுக்கு முன்னால என்ன செய்யணும், ஒண்ணு விதை போடணும், இல்லைன்னா பதியம் போட்டு கண்ணு நட்டணும். இந்த 2 போட்டா தான் அது வளரும், அப்பதான் வளர்க்கதை பிடிக்கணும். இந்த 2ஐயுமே இவங்க செய்யறதில்லை, சரியாக செய்வதில்லை. மார்க்கத்தின் அடிப்படையில முதல்ல குழந்தைய என்ன செய்யறதில்லை, விதைப்பதில்லை. உயிரினத்தான் கொடுக்காத குழந்தைய மார்க்கத்தில் அவங்க விதைக்கிறது இல்லை. அதனாலதான் அந்த குழந்தைகள் வளரும் பொழுது இந்த உலகத்திற்கு இருந்தாலும் தங்களை வடிவமைத்துக் கொள்கிறது, மார்க்கத்தை தந்தாலும் வடிவமைக்கிறது இல்லை. நம்ம குழந்தை சம்பந்தப்பட்ட அந்த மனநல மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க சொன்னா, குழந்தைகளுக்கு அதிகமா அட்வைஸ் பண்ணாதீங்கிறாங்க. குழந்தைகளுக்கு முதல்ல நீங்க அட்வைஸ் அதிகமா பண்ணாதீங்கிறாங்க. நாம செய்யற முதல் தவறு என்னதான் குழந்தைக்கு அட்வைஸ் சொல்லுவோம். அப்ப இதுல அவங்க ஒரு 8 வகையான விஷயத்த செய்யறாங்க தெரியுமா, நமக்கு சொல்லித்தராங்க. 8 வகையான விஷயத்த சொல்லித்தராங்க. அந்த 8ல முதல்ல ஒரு விஷயத்த அவங்க சொல்லித்தராங்க. குழந்தைகள் மேல நீங்க எப்பவுமே என்ன செய்யக்கூடாது, கோபமே படாதீங்க. கோபம் நம்ம எப்ப போடுவோம், அது ஒரு சேட்டை பண்ணி தப்பு பண்ணும்போது கோவப்படுவோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா,
கோபம் எப்பவுமே படாதீங்க. அது தப்பு பண்ணினாலும் பண்ணாதீங்க. அப்ப குழந்தைய கூப்பிட்டு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் விட்டுட்டு குழந்தைய கூப்பிட்டு, ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா நீ இப்ப பண்ணினதுல கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அது எனக்கு பிடிக்கல. அப்ப முதல்ல ஒரு விஷயத்தை உறுதி செய்யறோம். என்ன உறுதி? உறவு உறுதி செய்யறோம். நீ எனக்கு ரொம்ப பிடிச்சமான பிள்ளை, அன்னைக்கு செஞ்ச செயல் தெரியுமா, அது எனக்கு பிடிக்கல. குழந்தை கொஞ்சமா யோசிக்கும். அப்பதான் அதனுடைய யோசனையுடைய அந்த வாய் லேசா, அந்த விதையினுடைய வாய் லேசா திறக்கும். முதல்ல ஆகும் இது எது வித்தியாசமா இருக்கு, பிடிக்கும் பிடிக்கல, எது பிடிக்கும் எது பிடிக்கல, குழந்தைக்கு சின்ன கன்ஃபியூஸ் இருக்கும் இதுல. அப்போ அந்த குழந்தை நல்லா பார்க்கும் பொழுது என்ன பிடிக்கும், நான் செஞ்சது பிடிக்கல, குழந்தை விளங்கிருச்சு. இதை நம்ம செய்வோமானு செய்ய மாட்டோம். கொஞ்சம் போது தலைக்கு மேல தூக்கி வச்சு கொஞ்சம் அடிக்கும் போது மிருகம் மாதிரி அடிச்சிருந்தோம். நாம கூட பல இடங்கள்ல அந்த மாதிரி அடிப்படை அறிவு இல்லாம அந்த மாதிரி நடந்திருக்கு. ஆரம்ப காலகட்டங்கள்ல குழந்தைகள் விஷயத்துல தவறு பண்ணியிருக்கிறோம். அப்ப அதை செய்யக்கூடாதுன்னு முதல் சொல்றாங்க. அதுக்கு அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, குழந்தைகளை கூப்பிட்டு நீங்க தவறு செய்யும் பொழுது ஏன் இப்படி பண்ணக்கூடாது ஒரு விஷயத்த சொல்லி காட்டணும். பண்ணாதன்னு சொல்லக்கூடாது. ரெண்டு வகையில இந்த குழந்தைக்கு தவறை நீங்க கொண்டு காட்டணும். என்னன்னா, ஒண்ணு, இந்த தவறை நீ ஏன் பண்ணக்கூடாது, இதை விட நீ எப்படி உனக்கு பிடித்த மாதிரி எனக்கு பிடித்த மாதிரி இந்த காரியத்தை எப்படி பண்ணலாம் என்ற அந்த விஷயத்தை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி குழந்தைகளை சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைகளுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னா, செய்யாதன்னு சொன்னா செய்யும், போகாதன்னா போகும், தூங்கும்னா முழிச்சிருக்கும், கொஞ்ச நேரம் இருடா அப்படின்னா தூங்கும். குழந்தைகள் என்ன செய்யும்னா சொல்றத ஒரு காலம் கேட்காது. அப்போ இதுக்கு வழியே இல்லையா? இருக்கு. அதுக்கும் டாக்டர்ஸே சொல்றாங்க. எது சொல்றாங்கன்னு சொன்னா, குழந்தைகள் விஷயத்துல என்ன செய்யாதீங்க, அட்வைஸ் பண்ணதை விட்டுட்டு நீங்க மாடல் ரோலா அதுக்கு மாடல், நீங்க தான் அதுக்கு மாடல் ரோல். ஒவ்வொரு குழந்தையினுடைய முதல் ஹீரோ தகப்பனார், முதல் ஹீரோயின் தாய் தான். குழந்தைகளை அவங்கள முழுமையா ரசிக்க, முழுமையா பார்க்க, அவங்கள்ட்ட இருந்த செய்திகளை வாங்குது. அப்ப குழந்தைகள் முன்னால நீங்க எவ்வளவு அழகாக நடந்து கொள்கின்றீர்களோ அந்த குழந்தை அப்படியே பின்பற்றும். நான் சொல்லணும் விஷயம். இப்ப நானும் எங்க அண்ணனும் எப்படின்னா, எங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் முடிச்சு பேரெல்லாம் வந்துட்டாங்க. ஆனா எங்க பிள்ளைகள், ஆம்பளை பிள்ளைகளையும் பொம்பளை பிள்ளைகளையும் என்ன செய்யல, ஒரு காலமும் தொழுகன்னு சொன்னதே கிடையாது. அதுல உறுதியா இருந்தோம். தொழுகன்னு சொன்னதே கிடையாது. ஆனா எங்க பிள்ளைகள் எல்லாம் ஒரு பக்தி மிஸ் பண்ணாம எங்க இருந்தாலும் தொழுகிறோம். என்ன காரணம்? நாம அதை செஞ்சுதான். இவ்வளவுதான் செய்தி. நம்ம யதார்த்தமா செய்துகிட்டே இருந்தா அப்ப பிள்ளைகள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுது. இவ்வளவுதான் விஷயம். அப்ப பெரும்பாலும் குழந்தைகள் தொழாம போறதுக்கு என்ன காரணம் சொன்னா, பெற்றோர்கள் என்னதில்ல, தொழுகையில பொடுவோக்கா இருப்பாங்கல்ல, தொழாதவர்களா இருப்பாங்க, தொழ மாட்டாங்க. ஏன்? தொழுகை திரும்ப ரசூல்லா சொல்றாங்க, நம்மளும் சொல்றோம்னா அதுதான் முதல் பயிற்சி. என்ன சொல்றாங்கன்னா, டிசிப்ளின் ஆரம்பமே எங்க ஆரம்பிக்குன்னா தொழுகையினுடைய நேரத்துல. இன்னும் தொழுகையில் அப்படி என்ன இருக்கு, தக்பீர் கட்டுதல இல்ல. தொழுகையில ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம் ஒழிஞ்சிருக்கு. என்ன தெரியுமா? கண்ட இடத்துல எல்லாம் வணங்குறது வேறு, அது ஒரு வணக்கம். இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் கண்ட இடத்துல வணங்காம குறிப்பிட்ட நேரத்துல வணக்கத்தை செலுத்தணும். அந்த நேரம், அப்ப அந்த நேரத்துக்கு வணங்கக்கூடிய ஒரு மனப்பான்மை கொண்டாந்துட்டா அவன் எப்படி மாறிடுவான்னு சொன்னா, எல்லாவற்றிலும் ஒழுக்கம் உள்ளவனாக அல்லது ஒழுக்கமுள்ள குழந்தையாக மாறி. இக்காமத்தை சொல்லும் பொழுது அந்த பள்ளியில நின்றுட்டான், சப்புல பையன் நின்றுட்டான்னா அவன் வாழ்க்கையில உள்ள ஒரு அணி, வெற்றி அணியில முதல் அணியில நிக்கிறான், முதல் வருஷம் நிக்கிறான்னு அர்த்தம். ஏதோ தொழுட்டு போறான்னு அர்த்தம் இல்லை. அந்த பயிற்சியை கொடுக்கணும். அதனால எல்லாருக்கும் ரொம்ப குழந்தைகளுக்கு கண்ட மாதிரி சொல்லாம, தொழுகை நீங்க என்ன செஞ்சிருக்க, ஏவிருக்க நாங்க. ஏன்னா தொழுகை அதை பார்த்துக்கணும். பெற்றோர்கள் அப்படி இருக்கும், தொழாம இருக்கணும். ஆனா பிள்ளைகள் தொழலாம் கவலைப்பட மாட்டோம். ஆனா உலக விஷயத்துல 4 மார்க் கம்மியாட்டாரு செய்தோம், விழுந்து விழுந்து குழந்தைகளை அடிக்கக்கூடியவளாகவும் வருத்தப்படக்கூட இருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகள்ட்ட செய்யப்படும் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, குழந்தைகளை ஒண்ணு செல்லம் கொடுத்து, எல்லாரும் செல்லம் கொடுத்து கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து நாசமாக்குறது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, எல்லா குழந்தைகிட்டையும் ஒரு 4 கெட்ட பழக்கம் இருக்க மாதிரி ஒரு 5 நல்ல பழக்கம் இருக்கும். ஆனா அது நமக்கும் நல்ல பழக்கமா தெரியாது, குழந்தைகளுக்கும் நல்ல விளக்கமா தெரியாது. உதாரணமா, ஸ்கூலுக்கே குழம்பா பிள்ளை லேட் ஆகுது. அவன் அறிகுறியா அடிச்சு இழுத்துறத நாமளும் என்ன செய்யணும், அவன் பாருங்க தன்னால பரப்பிட்டுருவாங்க. அவன் எழுப்பி விட்டா போதும், சரியாயிருவான். குளிக்க போவோம் பாருங்க, குளிக்க போவோம் பாருங்க அப்படின்னா நம்ம சொல்லிட்டு பாருங்க, குளிக்க போவோம் பாருங்க. குழந்தைக்கு சந்தோஷமா கேட்ப, நம்மளை நம்புறாங்கன்னு.
நல்லா விளங்கிக்கிடுங்க. குளிக்க போனா ஆர்டரு போவாது. இப்ப பாருங்களேன், என் பிள்ளை எப்படி குளிக்க போறான்னு அப்படி சொன்னா பிள்ளை வெறும் போயிடும். நம்ம குழந்தை மனசுல என்ன வருதுன்னு சொன்னா, அப்ப நாம நல்ல பிள்ளை சொன்னபடி கேட்கக்கூடிய நல்ல பிள்ளைக்கு குழந்தை தன்னை முதல்ல நம்பணும், தன்னை நம்ப வைக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப குழந்தைகளை நம்ம வேலை ஆகணும். எப்படி ஆகணும்னா ஆர்வம் ஊட்டி வேலை ஆகணும். குளிச்சுட்டு வந்தவொன்னு பாத்தீங்களா எவ்வளவு சீக்கிரம் குளிச்சுட்டு, ரொம்ப லேட்டா தான் வந்துருவான், எரிச்சலா வரும், கோபமா வரும். பாத்தீங்களா எவ்வளவு சீக்கிரம் குளிச்சுட்டு வந்தா, நாளைக்கு இதை விட வேகமா குளிச்சுட்டு வர பாருமாண்டா, மறுநாள் உண்மையிலேயே சீக்கிரம் குளிச்சுட்டு வந்துடும். இது குழந்தைகளை பக்குவமா கொண்டு வரக்கூடிய ஒரு கனிவான வார்த்தைகள். இதுதான் உண்மையான புத்திசாலித்தனம். அப்ப குழந்தைகள்கிட்ட நீங்க அன்பு பாராட்டணும். அன்பு பாராட்டணும். நாம செய்யறதெல்லாம் ஒண்ணு அடிப்போம், இல்லைன்னா அட்வைஸ் பண்ணுவோம். ரெண்டு குழந்தைக்கு ஆகவே ஆகாது. ரெண்டு குழந்தைக்கு ஆகவே ஆகாது. ஆகையால குழந்தைகள் விஷயத்துல நாம ரொம்ப பக்குவத்தை கொண்டு வரணும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்க ஏதாவது சொல்ல வந்தாங்கன்னு சொன்னா காது கொடுத்து கேட்கணும். அவங்க சொல்ற ஒண்ணுமே இருக்காது, நமக்கு ஒண்ணுமே இல்லை. அவன் நம்ம பிசினஸ்க்கு ஐடியா சொல்லுவான், நம்ம குட்டி பையா, அவனுக்கு பெரிய விஷயமா ஒரு விஷயத்த கொண்டு வருவான். அதை நாமும் பெரிய விஷயம் போலயே கேட்கணும். ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இடையில பிள்ளை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பான். நிறைய பிள்ளைகள் அப்படித்தான் செய்யும். அப்படின்னு செய்யணும், கொஞ்சம் சைலண்டாரு, நாங்க பேசிட்டு நானே உன்னை கூப்பிட்டு கேட்பேன். அப்பதான் நீ டீட்டெயிலா சொன்னா எனக்கு புரியும். என் பேசும்போது சொன்னா எனக்கு புரியாது அப்படிங்கணும். உடனே குழந்தை இடையில பேச நிறுத்திடுவான். நம்ம நினைச்சுவான், சைத்தான் ஊட வந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க அறிவில்லையா அப்படிமா. அந்த பிள்ளைக்கு நம்ம என்ன வரும், வெறுப்பு வரும். நான் எவ்வளவு பெரிய விஷயம் சொல்ல போறேன் என்ன சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தாயையும் தப்பரை விட்டு ஒரு 2 ஸ்டெப்பு பேக் அடிச்சு அதை அப்படியே விட்டுட்டு வாழ்க்கையில சுத்தமா போயிடும். இங்கதான் தவறு நடக்கும். குழந்தைகளை அரவணைப்பது ரொம்ப மிக மிக முக்கியம். நம்ம குழந்தைகள் சொல்ல வரக்கூடிய விஷயங்கள் என்ன செய்யணும், நீ நான் ஃப்ரீயா இருக்கும்போது எனக்கு சொல்லு, நான் உன்னை கேட்டு கரெக்டா செய்வேன். அந்த குழந்தை காத்துக்கிட்டு இருக்கும். அது நம்மளே கவனிக்கும், 1 மணி நேரம் கவனிக்கும் எப்ப ஃப்ரீயா வரும்னு சொல்லி. அப்ப அந்த 1 மணி நேரத்துல அது கண்ணுல யாரும் இருப்பா, நாம தான் இருப்போம். நம்மளோட போகாத குழந்தை போடு வரட்டிட்டா போயிடும் குழந்தை. நீ இரு, நான் உன்கிட்ட கேட்பேன்னா இருக்கும் குழந்தை. இப்படித்தான் குழந்தைகளை பக்குவமா கொண்டு வரணும். அது சின்ன விஷயம் கொடுத்தா அப்படியா ஏவா நல்லா இருக்க, ஆனா இதை விட நான் உனக்கு சூப்பரா சொல்லட்டுமா, அது உனக்கு மொத்த காரியம் தான் சொல்லியிருக்கோம். குழந்தைட்டு எப்படி சொல்லும், இதை விட நான் உனக்கு சூப்பரா சொல்லும் பாரு, உனக்கே அது பிடிக்கும் பாரு, உனக்கே அது பிடிக்கும் பாரு அப்படி சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லணும். நான் சொல்றேன் நீ கேளு அப்படின்னு நான் மனசுக்குள்ள சொல்லும், ஒரு காலம் கேட்க மாட்டேன் அப்படின்றோம். அப்ப என்ன சொல்லுவோம், குழந்தைக்கு நீ நல்லா சொல்ற, அதை விட சூப்பரா உனக்கே பிடிக்கும் பாருங்கன்னா, நாம சொல்றத குழந்தை ஆவலா என்னமோ சொல்ல போறாங்கன்னு எதிர்பார்க்கும். அந்த எதிர்பார்ப்பை உண்டு பண்றது. முதல்ல குழந்தைக்கு முக்கியத்துவம் ரெகக்னைசேஷன் பண்ணணும். நீ இரு, உன்ட்ட நான் தனியா கேட்கறேனோ, சின்ன விஷயம்தான், குழந்தைக்கு அது பெரிய விஷயம். அடுத்த அந்த விஷயத்த மாதிரி செஞ்சான் அந்த குழந்தைக்கு அதை வந்து ரிஜெக்ட் பண்ணாம அதை விட அதை நல்லா நான் பண்ணித்தரேன்னு சொல்லி அதுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறோம். அப்ப குழந்தை கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்லியே நம்ம கூட அதுக்கு தோணுதெல்லாம் சொல்வதற்கு தாய் எல்லாம் தகப்பனம் தான் தேடும். ஆனா அந்த வயசுல குழந்தைய நம்மளை விட்டு தூரமாக்கிட்டோம்னு சொன்னா கடைசியில என்ன செய்யும், இப்ப இந்த கஞ்சா அடிக்கிற போயா, மதுவுக்கு அடிமை ஆயிட்டான், பொம்பளை பிறக்கிறான், நடு ரோட்ல நிக்கிறான், சொன்னவனு கேட்க மாட்டேங்கான், அவன் சேர்மானம் எல்லாம் மோசமா இருக்கு, 12 மணிக்கு மேல எங்கதான் போயிட்டு வரானே தெரியல, ஒரு படம் ரிலீஸ் தான் விட மாட்டேங்கான், தியேட்டர்ல முதல் காட்சியில நிற்கான், பாக்குறமா இல்லையா, அப்படித்தான் பிள்ளைகள் வளருது. அப்ப இந்த பிள்ளைகள் யாரு அப்படின்னு சொன்னா தாய் தகப்பனால் புறக்கணிக்கப்பட்டவங்க. அந்த தாய் தகப்பன்லாம் யாருன்னா பிள்ளைக்கு தாய் தகப்பன் என்று சொல்வதற்கு அருகதையற்றவர்கள். அந்த குழந்தைய குற்றவாளியாக்குற முதல் குற்றவாளி A1 அக்யூஸ்ட் நம்பர் 1 பேரண்ட்ஸ் தான். குழந்தைகள் ஒரு காலம் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொல்லுதான் குர்ஆன்ல, குழந்தைகளை பத்தி சொல்லுதான், அழகா சொல்லுதான் பாருங்களேன். வல்லாஹு அஹ்ரஜகும் மின் புயூத்தின் மின் புதூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷையா. அல்லாஹ் உங்களை எதுவுமே தெரியாத நிலையிலே உங்களுடைய தாய்களின் வயிறுகளில் இருந்து வெளியாக்கினான். நீங்க அம்மா வயிற்றுல வெளியில வந்தீல, பிறந்தீல, அன்னைக்கு உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அல்லாஹ் அப்படித்தான் உங்களை வெளியாக்கினான். குழந்தைகளுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறது உலக விஷயங்கள், இல்மு எதுவுமே தெரியாது. ஆனா குழந்தைகளுக்கு டிஃபால்ட்டா ஒரு சில விஷயம் எல்லாம் செஞ்சிருக்கான், வயிற்றுல கருவிலேயே ஃபிட் பண்ணிட்டான். எப்படின்னா எத்தனாவது மாசத்துல குப்புறம் விழணும், எப்படி குப்புறம் விழணும், குப்புறம் விழுந்தா எப்படி எழுந்துச்சு நிக்கணும், எழுந்துச்சு எப்படி உட்காரணும், எப்படி தவறணும், சவுத்து பிடிச்சிட்டு எப்படி எந்திக்கணும், அதுக்கப்புறம் எப்படி நடக்கணும், எப்படி ஓடணும். இது டிஃபால்ட்.
அந்த குழந்தை காட்டுல கொண்டு மிருகத்து போத்தல் உழந்தாலும் அது அப்படி எச்சிடும் வந்துடும். அதுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் கிடையவே கிடையாது. அப்ப நம்மளுடைய கேரக்டர்னா அதை அல்ல அடுத்து சொல்லலாம். என்ன தெரியுமா? ஜாலலுக்கும் அப்சாரவல் அபீதல அல்லக்கும் தஷ்குரூன். உங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செவிப்புலன்களையும் பார்வைகளையும் இதயங்களையும் நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக தந்தான், அமைத்தான். அப்ப முதல்ல நம்மளுடைய செவியையும் பார்வையையும் இதயத்தையும் எதுக்குத்தான் பயன்படுத்தணும்? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக பயன்படும். இது தாயின் தகப்பனுக்கு தெரிஞ்சு அவங்க இஸ்லாத்துல இருந்திருந்தா தான் குழந்தைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி அல்லாஹ்வோடையும் அல்லாஹ் நமக்கு ஏவிய அந்த ஏவல்கள் மூலமாக தொடர்புபடுத்தக்கூடிய தாய் தகப்பன் இருந்தா தான் அப்போ உன்னுடைய காதுல அல்லாஹ் அக்பர் என்பது காதுல விழணும். சமி அல்லாஹ் லிமன் ஹமிதா காதுல விழணும். நீ சஜ்தா செய்யும்போது என்ன சொல்லணும்? சுப்ஹான் ரப்பில் ஆலா, அது புள்ளி சொல்ல தெரியணும். அப்ப குழந்தை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அடுத்தது என்ன சொல்லணும்னு நினைக்கும். இதயத்துல வார்த்தை இருக்கு ரெடியா. ருக்குல என்ன சொல்லணும்? குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். ருக்குல நம்ம சஜ்தா செய்யும்போது பாத்தீங்கன்னா குழந்தைகளை எப்படி செய்ய தெரியுமா? பெரிய ஆட்களை அப்படித்தான் செய்யுதியா, சின்ன பிள்ளைகள் மாதிரி தான். கையை ரெண்டையும் காதுக்குள்ள வச்சுக்கிட்டு இப்படி கண்ணாமூச்சி விளையாடுற மாதிரி இப்படி சுருக்கி வச்சுக்கிடுவியா. நிறைய பேர் அப்படித்தான் செய்யுதியா. அப்ப பக்கத்துல கொஞ்சம் விவரமான தொழுதிங்க என்ன செய்யும்? தொழுதுகிட்டு இருக்கும்போது ஒரு கையை கொடுத்து அந்த கையை எடுத்து விலக்கி விடுங்க. தனியா சொன்னா வெக்கப்படுவாங்க. தொழுதுகிட்டு போய் எடுத்து விடுங்க, கட்டுக்குவாங்க. ஏன்னா அவரு தொழுகு விஷயத்துல யாரு குழந்தை. நீங்க சஜா பண்றீங்க, கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கியா, பக்கத்து தப்பா பண்றாரு, நீங்க சுப்ஹான் ரப்பில் ஆலா சொல்லிக்கிட்டு போய் கையை கொடுத்து ஒரு கரெக்ஷன் பண்ணு. இதை செஞ்சுட்டோம்னு சொன்னா அவர் மௌத்தாகிற வரைக்கும் கரெக்டா சஜா பண்ணுவாருங்க. அது மாதிரி குழந்தைகளை பள்ளிக்கு கூட்டு போகும்போது இஷ்டத்துக்கு என்ன செய்யும்? குழந்தைகளுக்கு பெரும்பாலும் ருக்கு பிடிக்காது. என்ன பிடிக்கும்? எடுத்திரப்புல சஜ்ஜா தான் பிடிக்கும். பிள்ளைகளுக்கு சஜ்ஜா ரொம்ப பிடிக்கும் குழந்தைகளுக்கு. நான் சொன்ன மாதிரி கைகளை இப்படி அணைச்சி வச்சுக்கிட்டு அப்படி கிடந்துக்கிட்டே என்ன செய்யும்? இந்த பக்கம் திருப்பி அந்த பக்கம் திருப்பி கொஞ்சம் சில சேட்டக்கார பிள்ளைங்க தெரியுமா? நம்ம சஜ்ஜால ரொம்ப நேரம் கடந்து போனா செல்லை எடுத்து டவுன்லோட் எல்லாம் பண்ணிடும். அது மாதிரி 12 பிள்ளை எல்லாம் இருக்கு, கேம் டவுன்லோட் பண்ணிடும் சஜ்ஜால இருந்து சொல்றது பிள்ளையும். 4 வயசு பேர் அந்த மாதிரி செஞ்சிருக்கான். பிள்ளைகள் அவ்வளவு அறிவாளிகள். அப்ப நீங்க தொழுதுகிட்டு இருக்கும் போதே என்ன செய்யணும்? பிள்ளைகளை அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பதானா பின்னால வச்சு ஒரு அழுத்தி தலையை திருப்பாதாங்கிறது ஒரு செய்தி கொடுக்கணும். கையை எப்படி வச்சிருக்கானா விலக்கி விடுங்க. கையை படுக்க போட்டிருக்கானா கையை தூக்கி விடுங்க. இதை 2-3 தடவை குழந்தைக்கு சொல்லி கொடுத்துட்டா குழந்தை கரெக்டா தொழ ஆரம்பிச்சிடும். நான் சொன்ன மாதிரி பெரிய ஆளுக்கு குழந்தை மாதிரி சொல்லுவாங்களே அந்த இடத்துல நம்ம புள்ள போவாது, அவன் பெரிய ஆளுக்கு மாதிரி தொழ ஆரம்பிச்சிருவான். அப்ப நாம குழந்தைகளை என்ன செய்யணும்னா நம்முடையே வைத்துக் கொண்டு தவறு நடக்கும் போதெல்லாம் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு கட்டம் வரும்போது அது எப்படி தெரியுமா பெருமைப்படும்? தாயின் தந்தையை நினைச்சு பெருமைப்படும். எங்க அம்மாவுக்கு ஈடாகுமா, எங்க அக்காவுக்கு ஈடாகுமா, இல்லை எங்க பாப்பாவுக்கு ஈடாகுமா, என்னமெல்லாம் சொல்லுதுன்னா தெரியுமா? எப்போ தெரியுமா? வாலிபம் நிறையும் பொழுது அவனை 25 to 28 வரும்போது அவன் உணருவான், நான் எவ்வாறு வளர்க்கப்பட்டேன் அல்லது பார்க்கப்பட்டேன் என்பதை உணரும் பொழுது அல்லாஹ்விடத்தில் உண்மையிலேயே பிரார்த்தனை செய்வான். நம்பி இருக்குமா கமா ரப்பையான செய்கிறா, என் தாய் ரப்ப என்னோட சிறுபிள்ளையா இருக்கும்போது எப்படி நீ என்ன பார்த்தாங்க அது மாதிரி உன்னுடைய கருணை அவங்க போலி என்றவங்க மனப்பூர்வமா கேட்பான். இருக்கும்போது கேட்பான், நம்ம இறந்து விட்டாலும் கேட்பான், கபரில் இருந்தாலும் அவன் கேட்டுக்கொண்டே இருப்பான். அப்படி பிள்ளைகளை உருவாக்குவதற்கு தாய் இருந்து இறக்கு முதல்ல என்ன செய்ய முதல்ல ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொன்னா அவங்க ஒழுக்க பயிற்சியை எடுத்துக்கிட்டு தான் செய்ய முடியும். குழந்தைகள் வளர்க்க முடியும். குழந்தை வளரும். பழைய காலத்துல அழகான கவி சொல்லுவான், ஆளும் வளரணும் அறிவும் வளரும். அதுதான் வளர்த்து. உடம்பு மட்டும் வளர்த்தாலும் இல்ல, சில பேர் நல்லா பெருசா இருப்பான், யாருக்கு மாதிரி செய்வான். அப்ப கேட்பாங்க மாடு மாதிரி வளர்ந்துருக்கேன் அறிவு இருக்கான்னு கேட்பாங்க. அது திட்டுதல் இல்லை, உண்மையான ஒரு வார்த்தை. உடம்பு வளர்ந்துட்டியப்பா அறிவு வளரலையேன்னு அர்த்தம். உடம்பு வளர்த்துட்ட, ஒரு மாடு மாதிரி பெருசா நல்லா அழகா வந்துட்ட, நல்லா 60-80 கிலோ ஆயிட்ட, அறிவு வளர்றீ ராஜா. அப்ப அந்த அறிவு வளர்ச்சி என்பது எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னா தாய் தகப்பன் இருந்து ஆரம்பிக்கணும். அதனால தாய் தகப்பன் அதுல ரொம்ப கவனம் செலுத்தணும். எல்லா காரியங்களையுமே அவங்க என்ன செய்யணும்னா அல்லாஹ்வையும் ரசூலையும் இஸ்லாத்தையும் இணைத்து அவனை கொண்டு போய் நம்ம என்ன செய்யணும்? படிக்க கொண்டு வரணும். அது மாதிரி குழந்தைகளை ஓதுவதற்கு சிறு வயசுலயே பழக்கி விட்டுறணும். ஓதுவதற்கு நீங்க நான்லாம் குழந்தையா இருக்கும்போது மதரசா நான் முதல்ல பக்கத்துல போய் பார்த்தது, உள்ளுக்குள்ள போய் இல்ல, பக்கத்துல போய் பார்த்தது என்னுடைய 15ஆவது வயசுல. உள்ளுக்குள்ள போனது 17ஆவது வயசுல. போட்டு போன வாரத்தில் வெளியில் வந்துடும். அந்த காலம் மதரசா கிடையாது.
எங்கேயாவது மகளாக்கு சின்னதா இருக்கும், ஒரு 4-5 பிள்ளைகள் போதும், அதிகபட்சம் 10 பிள்ளைகள் போதும். சுபஹான் அல்லாஹ். இப்போ எப்படி இருக்கு மதரசாக்கள் நிலைமை எப்படி இருக்கு? என்னமும் கத்து கொடுத்துட்டு போறாங்க. அது 2வது விஷயம். மதரசாக்கள் எப்படி பெரிய இருக்கு இன்னைக்கு? எங்க பார்த்தாலும் மதரசாக்கள். அப்ப இந்த நேரத்துல கூட குழந்தைகளை நாம குரான் ஓதுவதற்கு குறைஞ்ச பகுப்பும் கத்து கொடுப்பதற்கு முயற்சி பண்ணல சொன்னா, நம்மை விட அக்கிரமக்காரர்கள் அநியாயக்காரர்கள் யாரும் இல்லை. எப்போ உணர்வோம்? மறுமையை உணர்வோம். எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குழந்தைகளை சரியான முறையிலே மார்க்கத்தின்படி வளர்ப்பதற்கான முழு பயிற்சி இருக்கக்கூடிய தாய் தந்தையர்களாக முதலில் நம்மை ஆக்கி கொண்டு அதன்படி குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்று உங்களுக்கு எனக்கு வலியுறுத்தியவனாக முதல் உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிர தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புக்குரியவர்களே, இதுபோல குழந்தைகள் விஷயத்துல நாம் மிகவும் கவனம் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செலுத்தினால்தான் குழந்தைகள் நாம் நினைப்பதை விட தெளிவான முறையில் வருவாங்க. இல்லை என்று சொன்னால் அவங்க மோசமாக வாயிடுவாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, குழந்தைகளோட நம்ம எப்பவுமே பாசிட்டிவா பேசணும். பாசிட்டிவா பேசுறது பெரிய வித்தையெல்லாம் இல்லை, சிம்பிள். ஏன் இப்படி செஞ்சங்கிறத விட எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்கணும். சில பேர்லாம் என்ன செஞ்சாலும் செஞ்சப்ப குறை சொல்லுவாங்க, எப்படி செய்யணும்னு சாவது வரைக்கும் சொல்லிக் கொடுக்காம செத்து போயிடுவான். ஏன்னா அவனுக்கு தெரியாது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் ஒரு இடத்துல மதீனாவுக்கு வந்த நாளிலிருந்து முதல் ஒரு மாசத்துக்குள்ளேயே அவங்க டியூட்டி ஜாயின் ஆயிட்டாங்க. அவங்க தாயாரை கொண்டாந்து அல்லாஹ் தூதருக்கு பணிவிடை செய்வதற்கு சின்ன பையனா இருக்கும்போது அல்லாஹ் தூதரை விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 17 வயசு வரும்போது அல்லாஹ் தூதர் மௌத்தாயிட்டாங்க. அப்ப அவர் ஒரு செய்தி சொல்றாரு, 10 வருட காலம் அல்லாஹ் தூதரத்தில் நான் பணி செஞ்சேன், என்னை ஒரு நாளும் ஏன் இப்படி செய்தா என்று கேட்டதே இல்லை. அப்புறம் எப்படி செய்யணும்னு சொல்லுவோம். சுபஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய பாடம் மிஸ் பண்ணிட்டேன் தானே. அல்லாஹ் தூதர் எதையும் கற்றுக் கொடுக்காமலாம் போகல. சொல்றாரு, என்ன ஏன் இப்படி செய்யணும்னு கேட்டதே இல்லை. உதாரணமா நான் சொல்றேனே, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்வதற்காக ஒரு நபரிடம் என்ன அனுப்புறாங்க. நான் போய்கொண்டு இருக்கும்போது தெருவுல என்னை போன்ற சிறுவர்கள் விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. எனக்கு ஆசையா இருந்துச்சு, நானும் விளையாண்டேன். மாலை வரை விளையாண்டுட்டு என்ன செஞ்சுட்டேன், அல்லாஹ்வோட தூதர் எதுக்கு அனுப்புனாங்க மறந்துட்டேன். திடீர்னு யாவும் ஒண்ணு தொழுகை நேரம் வந்து என்ன செஞ்சேன்னா பள்ளிக்கு ஓடுனேன். அல்லாஹ்வோட தூதர் பார்த்தேன். அல்லாஹ்வோட தூதர் கேட்டா என்னாச்சு சொன்னியா அப்படின்னாங்க. அதுக்கு பதில் சொல்லாம நிக்கிறாரு இவரு. அதுக்கு அல்லாஹ் சொன்ன சொல்லியிருந்தா நல்லா இருக்குமே. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கண்டிச்ச அல்லது கற்றுக் கொடுத்த வார்த்தை தான். நீ சொல்லியிருந்தா நல்லா இருக்குமே, சொல்லிடு அப்படின்னாங்க. மறுபடியும் உடனே தொழுகை முடிச்சு ஓடிப்போ அந்த காரியத்தை சொல்றாரு. இப்போ அந்த குழந்தையினுடைய இடத்துல இருந்து பார்ப்போம், இப்படி ஒரு விஷயத்த சொல்ல அந்த குழந்தை மீண்டும் அந்த தவறு என்ன செய்யாது, ஒரு காலம் செய்யாது. நீ செய்திருந்தா நல்லா இருந்திருக்குமா உனக்கு வார்த்தை இருக்க, நீ செய்யலங்கிற ஒரு விஷயம், நீ செய்யாதனால ஒரு சில நஷ்டங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்னு இதை விட பெற்றா நீ உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் என்பதை அல்லாஹ் சொல்லி செய்யாங்க, கற்றுக் கொடுத்தார்கள். அப்ப நீ நல்லா செய்ய, நீ செஞ்சது நல்லா இல்லைங்கிறத நேர்மறையா சொன்னாங்க. இதை விட நீ சொல்லியிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம், நீ சொல்லாத நல்லா இல்லைன்னு தான் அர்த்தம். இதான் நேர்மறையா பேசுற. சுற்றுலா இப்படித்தான் நேர்மறையா பேசுவாங்க. ஆனால் ஆழமிச்ச கருத்தா இருக்கும். நம்ம நேர்முறையே நமக்கு தெரியாது. குழந்தைகளை ஸ்ட்ரைட்டான் செய்வோம். இப்ப மேல ஒரு எது டோன் தாக்குதல அது மாதிரி பிள்ளைகள் மேல ஒரே டோன் ஏறிக்கிட்டு தான் இருக்கும். டாம் டாம் விழுந்துட்டு இருக்கும். பிள்ளைகள் எரிச்சல் அடைச்சிடும். கடைசியில் எப்படி ஒரு மனநிலைக்கு தள்ளப்படும்னா, நம்ம யார்கிட்ட இப்ப டிஸ்கஸ் பண்ண ஆலோசனை வீட்டுல மட்டும் சொல்லக்கூடாது. ஏன் நம்ம சொன்னவனு முன்ன தடுத்துருவாங்கன்னு முடிவுக்கு வந்துடும். அப்ப நம்மளோட வளர்ப்பு தப்பு. குழந்தை எப்படி கொண்டு வந்திருக்கணும், நான் முதல்ல என் வீட்டுல சொல்லணும். எனக்கு உண்மையிலே சரியா இருந்தா என் வீட்டுல கண்டிப்பா நடத்தி தருவாங்க. இந்த இடத்துக்கு குழந்தைய கொண்டு வராது யாருடைய தப்பு, நம்ம தப்பு. அப்ப நேர்முறை நம்மகிட்ட இல்லாதனால குழந்தை நமக்கு எதிர்மறையாக வளர்ந்துருச்சு. நீ உலகத்திலே மிகப்பெரிய கலை, நீ எவ்வளவு 100 பேரை கூட அடிச்சு விட்டு போயிடலாம். ஒரு குழந்தையோட நீங்க ஒரு சில நாட்களை கழிக்க ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். மதரசால நடத்துவது பாத்தீங்கன்னா 20 பிள்ளைகள் 20 டிசைன்ல வரும். 20 பிள்ளைகள் 20 டிசைன்னா 30 நாள்ல 600 டிசைன்ல வரும். ஒரு நாளைக்கு சிரிச்சுக்கிட்டே வரும், ஒரு நாளைக்கு அழுதுகிட்டே வரும், ஒரு நாளைக்கு பிள்ளை கோவப்பட்டு ஒரே பிள்ளை டிசைன் டிசைனா வரும். எல்லாத்தையும் பார்த்து நம்ம என்ன செய்யணும், படிக்கணும். ஓ இப்படி இருக்கோ நிலைமை, இதுவும் இப்படி இருக்கோ. அப்ப குழந்தைகள்கிட்ட பேசணும். நீ நல்ல பிள்ளை, அது டெய்லி அழுதுகிட்டே வர பிள்ளைனாலும் கூப்பிட்டு என்ன ஆகணும், நீ டெய்லி அழக மாட்டிய நல்ல பிள்ளைல சிரிச்சுக்கிட்டே வரும், இன்னைக்கு என்னாச்சுன்னு ஆகணும். நம்ம கண்ணை பொத்திக்கிட்டே இருந்தோம், டெய்லி அழுது நம்ம தானே பார்த்தோம்,
இதை சொல்லும் போது பிள்ளை செய்யணும் கொஞ்சம் சங்கோச்சத்தை உணர்வோம். டெய்லி அழுதமுல்ல ஒசா பத்தி நம்மள சொல்லலை அப்படின்னு அடுத்தாக்கல அழுவ வரும் பொழுது அழுவையை கண்ட்ரோல் பண்ணிடும். இதுதான் நேர்மறை. இதுதான் நேர்மறை. அப்ப நேர்முறையா விஷயத்தை பயிற்றுவிக்கிறது இருக்கு. இவங்க தான் உலகத்துல யாருன்னா அந்த பெஸ்ட் ட்ரெயினர் ஆஃப் த வேர்ல்டு. உலகத்திலேயே தலை சிறந்த பயிற்சியாளர் இவர்கள் தான். எந்த அளவுக்கு பாருங்க, ஒரே ஒரு சம்பவம் நான் சேர்த்து சொல்லியிருந்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்துல மதீனாவுல பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பின்னால 2 சஹாபிகள் பேசுறாங்க. பின்னால 2 பேரும் செஞ்சாங்க பேசுறாங்க. அப்ப நல்ல அமைதியான சபையில யாரா ஒரு ஆளு 2 பேரும் லேசா பேசலாம் செய்யும், பெரிய டிஸ்டர்பா இருக்கும். அல்லாஹ் செஞ்சாங்க, பக்கத்துல சின்ன குச்சி இருந்துச்சு, அந்த குச்சி எடுத்து அந்த கரெக்டா அந்த பேசுறவங்க மேல எரிஞ்சாங்க. இந்த செய்தியில நம்ம அல்லாஹ் குச்சி கொண்டு எரிஞ்சிருப்பாங்களான்னு நினைக்க முடியல, எரிஞ்சாங்க. எரிஞ்ச மறு வினாடி அங்க யார் வந்தா தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பிள்ளைகள் அப்படியா எரியாதியா, பாவம் வெப்சாய் போயிடுவான், கூப்பிட்டு சரியா சொல்லுங்க. இப்ப யாருக்கு யார் பாடம் எடுத்தனா? அல்லாஹ் இந்த வரைக்கும் யாரும் சொல்றா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொந்த இடத்துக்கு வர முடியுமா? கொஞ்சம் இப்ப இந்த இடத்துல நம்ம அறிவை பயன்படுத்துறோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சுயமா செய்ய மாட்டாங்க, வர முடியாது. அப்ப யார் அனுப்பியிருக்கா? யார் அனுப்பியிருக்கா? அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அப்ப குச்சியை கொண்டு எரிஞ்சு அல்லாஹ் பார்த்துட்டு உடனே போய் சொல்லுங்க, பிள்ளைகளை அப்படி அடிச்சா மார்க்கத்தை படிக்க மாட்டாங்க. இவங்கதான் ஃபர்ஸ்ட் பேட்ச், இவங்கதான் உலகத்தை உருவாக்க போற முதல் அணியினர், இவர்கள் தான் வெற்றியாளர்கள். இவர்களை உள்ளத்தால உடலால காயப்படுத்தி விடக்கூடாது. இவர்களுக்கு ரொம்ப கனிவு தேவை, சிறு விஷயம் தான் இது. ஆனாலும் அவர்களை மனம் மிரட்சியாக்கி விடும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அந்த இடத்திலேயே அல்லாஹ் தூதருக்கு அழகான ஒரு பயிற்சி கொடுக்குறான்னு சொன்னா, அப்ப குழந்தைகள் விஷயத்துல பாடம் நடத்துற விஷயத்துல பெரியவங்களும் பாடம் கற்க வந்தாங்கன்னா குழந்தைகள் தான். அவங்களுக்கு மேபி 60 வயசா இருக்கலாம், 50 வயசா இருக்கலாம், புதுசா பாடம் படிக்க வராங்க குழந்தைகளை தான். அந்த கண்ணோட்டத்துல தான் பார்க்கணும். அந்த அடிப்படையில தான் அல்லாஹ் இங்க கத்துத்தாரான். அப்ப இதையெல்லாம் நாம் சரியா நல்லா வழங்கிடுங்க. அல்லாஹ்வின் தூதரை சுற்றி இருக்கின்ற சம்பவங்களை எல்லாம் கவனித்து குர்ஆன் வசனங்களை நுணுக்கமா கவனிச்சு சொன்னா நம்மை விட தலை சிறந்த பயிற்சியாளர் உலகத்துல யாருமே கிடையாது. இஸ்லாம் தான் உலகத்திலே தலை சிறந்த உங்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது. ஆனால் அந்த இஸ்லாம் இருக்கக்கூடிய ஏற்றுக்கொண்டிருக்க வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்வது, எப்படி தற்குறிகளாகவும் தடுதலைகளாகவும் மாறிக்கொண்டிருக்கிறேன்னு சொன்னா ஒன்னே ஒன்று மிஸ்டேக்கு, பிள்ளைகளைய விளையும் பொழுதே இஸ்லாத்தில் அதை விளைக்காமல் முளைக்கும் பொழுதே அதை இஸ்லாத்தில் ஊன்றாமல் அந்த விதைகளை நாம உணவை மட்டும் கொடுத்தவர்கள் நல் உணவை கொடுக்க மறந்ததினால் வளர்ந்தவுடன் எதை கொடுத்தோமோ அதன் பிரதிபலனாக தாய் தந்தைகளும் கண் சிவக்கு அழுது புலம்பக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் பார்க்க முடியும். அன்பு கூறுகிற ஆகையால் குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு மாபெரும் பொக்கிஷம். யாருக்கெல்லாம் குழந்தை இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் அந்த குழந்தைகள் அருமைகள் தெரிய வேண்டும். ஆனா நடைமுறையில் யாருக்கு குழந்தை இல்லை, கல்யாணம் முடிச்சு 5-6 வருஷம் பிள்ளை இல்லைன்னா அவங்களுக்கு குழந்தை கேட்குவாங்க. கல்யாணம் முடிச்சு உடனே பிள்ளைய பார்த்தா பிள்ளை என்னமோ ரேஷன்கள் போட்ட கேரி பேக்ல வந்த மாதிரி பாக்குறாங்க. பிள்ளைல உங்களுக்கு அருமை தெரிய மாட்டேங்குது, பிள்ளைகளோட அருமை தெரிய மாட்டேங்குது. எப்ப அது ரூம் ஊதப்படுதோ 120 நாள்ல அப்போதுல இருந்து அல்லாஹ் அந்த ரூமை யாரோட கஸ்டடியில் விட்டுட்டான்? நம்மளுடைய கஸ்டடியில நம்மளுடைய பொறுப்புல இல்லவா தந்திருக்கிறான். அப்ப அந்த குழந்தைய நன்றாக வளர்க்க வேண்டும். இல்லை என்றால் என்ன நடக்கும் என்பதை ஒரு மார்க்கறிஞர் அழகா சொல்கிறார். சில குழந்தைகள் மறுமையிலே வரும், சில குழந்தைகள் மறுமையிலே வரும். அது அல்லாஹ்விடத்திலே முறையிடும். அது என்ன செய்யும்? அல்லாஹ்விடத்திலே முறையிடும். என்ன முறையிடும்? எனக்கு எந்த பருவத்தில் எதை தர வேண்டுமோ அதை என் தாய் தந்தை தரவில்லை. ஆனா அவன் பெரிய IAS எல்லாம் ஆகியிருப்பியா, IAS எல்லாம் ஆகியிருப்பியா. சமீபத்துல ஒரு நபர் சொன்ன ஒரு வார்த்தை கொஞ்ச நாளைக்கு முன்னால, அந்த வார்த்தை என்னை உலுக்கி விட்டது. என்ன தெரியுமா? அவர் ஊருக்கெல்லாம் நான் தாவா போடுறேன்னு சொல்லக்கூடிய ஆள். பையன் எப்படி மார்க்கத்துல உறுதியா இருக்கானே? உறுதியா இருக்கான், தொழுகெல்லாம் கரெக்டா இருக்கா, வெளியூர்ல இருக்கானே, அதெல்லாம் அப்பப்போ தொழுவான். இவர் யாருக்கு சொல்றாரு? ஊருக்கு. சரி, என்னங்க இப்படி சொல்றீங்க? நல்லவளை யாரும் இல்ல, கேட்டா தப்பு இல்லை இப்படி சொல்லி. படிப்பு ரொம்ப கஷ்டம். அவன் எவ்வளவு படிப்பு படிச்சுட்டு இருக்கான், டக்கு டக்குன்னு தொழ முடியுமா அப்படின்னா அந்த இடத்துல அதிகாரம் தான் தூக்கல போட்டிருப்பேன். சமுதாயத்துக்கு தேவையில்லை. ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு உன் பிள்ளை நீ தொழலங்கிறது உனக்கு வருத்தம் கூட தரலையப்பா.
அப்ப உலக கல்வி இப்ப நல்லா படிச்சா உன் புள்ள தொலை வேண்டாம், உன் பிள்ளைக்கு ஈமா தேவையில்ல, இஸ்லாம் தேவையில்ல நினைச்சேன்னு சொன்னா இவரை விட அயோக்கியம் யார்? இந்த அயோக்கியோட நிலைமை மறுமை நாள் என்னன்னு சொன்னா, யாரப்பே உலகத்தில் உள்ள பணம் பண்ணக்கூடிய அத்தனை வழிகளை காட்டித்தது என் தந்தை இதோ நிற்கின்றான், அநியாயம் செய்து விட்டார் என் மேல். உன்னையோ உன்னுடைய தூதரையோ உனது மார்க்கத்தையோ உனது வேதத்தையோ எனக்கு கற்றும் தரவில்லை, காற்றும் தரவில்லை என்று நாம் வளர்த்த செல்ல குழந்தைகள் மர்ம நாளிலே எதிராக நமக்கு அல்லாவிடத்தில் புகார் அளிக்கும். இந்த உலகத்துல அவன் 5 லட்சம் 6 லட்சம் ஏன் 20 லட்சம் சம்பளம் ஒரு பசங்களா இருக்கிறாங்க மாசத்துக்கு. வெளிநாட்டுல ஆஸ்திரேலியாவுக்கு போன்றவங்களும் பேசிக் சேலரியே 20 lakhs. தொழுகையில் என்ன செய்யாது, நான் முதல்ல சொல்ற மாதிரிதான் பொழுகுல 180 கிலோ இருக்கு மாடு. அதான் அந்த வளர்ச்சி தான். பணம் பண்ணுவது முக்கியம் இல்லை. விபச்சாரியிடம் இல்லாத பணமா, ஊழல்வாதிகளிடம் இல்லாத பணமா, அரசியல்வாதிகள் இல்லாத பணமா, தான கடனை கொடுக்க உள்ளூர்ல ஓச்சுக்கிட்டு ஏதாவது கட்சியில் செஞ்சா கொஞ்ச நாள் படிச்சா கோடிக்கு அதிபதி ஆயிடலாம். எப்படி அப்படி ஆனே? அதான் அகிச்சாங்க. ஆனால் இவையெல்லாம் உன்னை நேர்வழிப்படுத்தாது, நல்வழிப்படுத்தாது. பணம் பணம் எவ்வளவு நம்ம சம்பாதித்தோம் திறமை பொறுத்தல இல்ல, அல்லாஹ் அந்த ரிஸ்க் வந்தே தீரும். அது வரும் பொழுது நாம் நேர்மையாக அதை அடைய வேண்டும் என்பதுதான் முக்கியமான விஷயம். அதனால ரிஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஒரே ஒரு சிறு செய்தியை ஒரு நிமிஷத்தில் சொல்லி என்ன செய்யறேன், நிறைவு செய்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரினுடைய மர்மராக இருந்த அலிகள் எல்லாரும் செய்யறாங்க. தன்னுடைய குதிரையை விற்பதற்காக மதினானுடைய மஜ்ஜால் என்ற அந்த மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற சந்தைக்கு கொண்டு செல்கிறார்கள். குதிரையை பிடித்து கூட நிக்கிறாங்க. வீட்டுல ஏதாவது ஒண்ணு வச்சுட்டாங்களா இல்ல எதுவும் மறந்துட்டு வந்துட்டாங்க. குதிரையை மறுபடியும் கொண்டு போனா அதுக்குள்ளே 4 பேர் பார்ப்பாங்க. சொல்லி பாக்குறாங்க. ஒரு ஆள் நின்றுகிட்டு இருக்காருங்க, வா கூப்பிட்டு இந்த குதிரையை பிடிச்சுக்கோ, நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். அவருக்கு யாரும் தெரியாது, இது அலில் எல்லாருக்கும் தெரியாது. இப்ப கவுன்சிலர்னால எப்படி ஆயிப்போச்சு, ஒண்ணுக்கு இருக்க இடத்துல போஸ்ட் விட ஆரம்பிச்சுட்டான். இப்போ ஒண்ணுக்கு கூட ரோட்ல என்ன இருக்க முடியாது. பார்த்தா கீழே தலை நிறைய ஆள் பிளந்துக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணுக்கு இருக்க மூச்சுதான் அடிக்கான். அந்த அளவு போஸ்ட் விட்டு ஆரம்பிச்சுட்டான். அப்ப ஏற்பட்ட ஒரு தலை சேர்ந்த ஒரு மனிதர் சாதாரண கூப்பிட்டு சொல்றாரு, குதிரையை பார்த்துக்காண்ட வாரேன்னு. போயிட்டாங்க. போயிட்டு வர கொஞ்சம் வீட்டுக்கு நடந்து வராரு. அதுக்குள்ள யாரும் குதிரையை வந்து பார்த்தாங்க, நிக்கட்டும் நம்ம வந்து வித்துறலான்ட்டு வராரு. வந்து பார்த்தா நான் விட்ட ஆள் இல்ல, வேற ஆள் நிக்கி. அவர் என்ன இருப்போம், சரி அவர் போயிட்டாரு, விட்டு பிடிச்சிட்டு. அவர்கிட்ட என்ன குதிரை நீங்க பிடிச்சிட்டு? ஆமா, நான் இந்த குதிரை விலைக்கு வந்திருக்கேன். இந்த குதிரைனா விலைக்கு வாங்கியிருக்கேன். அப்படியா, எவ்வளவு போகிறீங்கன்னு நம்ம சொல்லுவோம். நினைப்பா திருட்டு விலை கூட நல்லா இருக்குமா, அது கூட மோசமா இருக்கு. அவன் திருட்டு விலைக்கு வித்துட்டு ஓடிட்டா இருந்தாலும். அப்போ சில தினார்களுக்கு அந்த குதிரையை வித்திருக்காப்புல. அப்போ அணில சிரிக்கிறாங்க. ஏன் சிரிக்கிறீங்கன்னு நான் யாருங்க? அப்பதான் அவர் சொல்றாரு, நான் தான் அலி, இந்த குதிரை என்னுடையது. ஒரு நபரை நியமிச்சுட்டு பிறந்தேன். அவருக்கு நான் நீங்க கொடுத்த பணத்தை கூலியா கொடுக்க வேண்டும் என்று நான் என்ன செஞ்சிருந்தேன், நீயத்தோட போயிருந்தேன். வந்தா அவர் சும்மா நிக்கிறாரு, குதிரை பார்த்ததுக்கு ஒரு கூலி கொடுக்கலாமான்னு. அந்த கூலியை அவர் என்ன பெற்றுக்கொண்டார், ஆனால் ஹராமாக என்று சொன்ன உடனே அந்த குதிரை அவனால பதறி போய் குதிரை கையில் கொடுத்துற. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த குதிரை நியாயமான விலை இதுன்னு சொல்லி கொடுத்த பணத்தை கழிச்சிட்டு மிச்ச பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. குதிரை வித்தாச்சு, குதிரை வாங்கிட்டாரு. ஆனால் முதல்ல நாளுக்கு கிடைக்க வேண்டிய பணம் ஹலாலுக்கு பதிலாக எப்படி கிடைச்சிருப்போம், ஹராமா கிடைச்சி. இதான் ரிஸ்க். நம்ம நினைச்சுக்கிடுவோம் நம்ம திறமைனா ஒண்ணும் இல்லை கிடைக்கும். எப்படி அடையிருந்தோம் என்பதுதான் மார்க்க நம்ம கற்றுத்தருகிறது. அடைந்தே தீர்வோம் எழுதியத நம்மளுடைய ரிஸ்க் பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, உன்னுடைய 2 உதடுக்கிடையில உனக்கு எழுதப்படாத ஒரு ரிஸ்க் இருக்குமே, ஆனாலும் அதை ஒன்னால என்ன செய்ய முடியாது, தொண்டைக்குழியில் இறக்க முடியாது. அதே நேரத்தில் அல்லாஹ் உனக்கு விதித்த ரிஸ்க் 2 மலைகளுக்கு இடையில எங்கிருந்தாலும் சரி, ஒன்று நீ அதை தேடி செல்வாய், அல்லது அது உன்னை தேடி வந்து விடும். அதான் அல்லாஹ்வுடைய கலாச்சாரம் சொன்னார்கள். அதையே நானும் உங்களுக்கு சொல்லி, அதனால குழந்தைகளுக்கு பணம் பார்க்கறத மட்டும் சொல்லிக் கொடுக்காம சுவன வாசலில் நின்று கொண்டு தாயந்தரை வளர்க்கக்கூடிய சிறந்த குழந்தைகளாக மாற்றுவதற்கு முழு முயற்சி செய்ய வேண்டும் என்று அந்த பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்திர வேண்டும் என்று வேண்டியவனாக பிரார்த்தித்தவனாக அல்லாஹ் மீது ஆதரவுத்தவனாக நிறைவு செய்கின்றேன். வாஹிர தௌபானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.